நேர்களே வணக்கம். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். அதாவது முன்பெல்லாம் சாக்லேட், டீ இது போன்ற பொருட்களில் மயக்க மருந்து வைத்து பயணிகளுக்கு கொடுத்து ஏமாற்றி அவர்களிடம் நகையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வேறொரு வடிவத்தில் வந்திருக்கிறது. அதாவது பேரிச்சம்பழத்தில் உள்ளே மயக்க மருந்தை வைத்து ஏமாறும் பயணிகளுக்கு கொடுத்து அவர்களிடம் நகையும் பணத்தையும் கொள்ளையடித்து செல்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் ரயில் பயணத்தின் போது தான் நடக்கின்றது. அதாவது காவல்துறை எவ்வளவுதான் இது போன்ற குற்றங்களை தடுத்தாலும் இது போன்ற குற்றவாளிகள் வெவ்வேறு வடிவத்தில் அரங்கேற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பேரிச்சம்பழத்தை பிரித்து அதில் உள்ள கொட்டையை எடுத்துவிட்டு பின்பு அந்த பேரிச்சம்பழத்தில் உட்புறமாக மயக்க மருந்தை தடவி பின்பு அந்த கொட்டையை உள்ளே வைத்து அடைத்து விடுகிறார்கள். இது ரயில் பயணத்தின் போது பயணிகளுக்கு கொடுத்து அவர் சாப்பிட்டு மயக்கமடைந்தவுடன் அவர்களிடம் நகையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது காவல்துறை எவ்வளவுதான் தடி போட்டு தடுத்தாலும் இது போன்ற குற்றங்கள் வெவ்வேறு வடிவத்தில் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகையால் யாரேனும் தெரியாத சக பயணிகளிடமிருந்து பேரிச்சம்பழங்களை எடுக்கவோ ரயில் நிலையத்திலோ அல்லது ரயில் நிலையத்தில் உள்ள விற்பனையாளர்களிலோ பேரிச்சம்பழங்களை வாங்கவோ வேண்டாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. ஆகையால் பயணிகள் தங்களது பயணத்தின் போது இதுபோன்ற நபர்களிடமிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அந்த பேரிச்சம்பழத்தை மயக்க மருந்து உள்ளே தடவி எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த காவல்துறை அதிகாரியிடம் காமிக்கிறார். ஆகையால் பயணிகள்தான் பத்திரமாக இருக்க வேண்டும் இது போன்ற நபரிடமிருந்து. நன்றி நேயர்களே, நான் மீண்டும் வேறொரு பதிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.